அதிமுகவை விழுங்கிவிடும், அமமுகவை விழுங்கிவிடும். அது உண்மை அல்ல. அப்படி அவர்கள் இன்னொரு கட்சியை அழிக்கணும்னு நினைச்சா எதற்கு அதிமுகவையும் அமமுகவையும் ஒன்றாக கூட்டணியில இணைந்து தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும், அதிமுக தலைமையில் வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் உயரிய நோக்கத்தோடு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வெல்ல போகிற கூட்டணியாக உருவாகி வருகிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் 21 தேர்தலிலே நீங்கள் முழுவதும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இந்த முறை தமிழ்நாடு முழுவதும் வெற்றியை உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு தர இருக்கிறார்கள். இங்கே அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் மாத்திரமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்குமே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா நமது கொங்கு மண்டலத்தில் எல்லாம் மிகவும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடங்களிலே காலகாலமாக தோட்டத்து வீடுகளிலே தனியாக இருக்கின்ற இந்த பகுதியில தனியாக உள்ள வீடுகளிலே தோட்டத்து வீடுகளிலே வயது முதிர்ந்த தம்பதிகள் நிம்மதியாக இருக்க முடியாத அளவிற்கு இங்கே கொலைகள் திருட்டுகள் இன்றைக்கு புதிதாக இந்த ஆட்சியிலே உருவாக்கியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் எல்லாம் கேள்விப்படாத பல போதை மருந்துகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விற்கப்படுகிறது. கஞ்சா என்பது மூளை முடுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலே பரவி மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழிக்கின்ற செயலில இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதி அடையாளம் தெரியாத நபர்களால் அடித்தே கொலை செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற மூவர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை எந்த அளவுக்கு திணறியது என்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். தமிழகத்தில் டெக்ஸ்டைல் சிட்டி எனவும் பனியன் நகரம் எனவும் பெருமையோடு அழைக்கப்படும் நமது திருப்பூர் மாவட்டம் இங்கே திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை மாவட்டங்களில் மட்டுமே சுமார் 15,000க்கும் அதிகமான சிறு குறு மற்றும் பெரு நிறுவனங்கள் குவிந்துள்ளன. விலை கட்டணத்தை உயர்த்தியும் பீக் ஹவர்ஸ் கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியும் தொழில்துறையையே முடக்கிவிட்டது திமுக ஆட்சி. குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணங்களை குறைத்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தி தொழில்துறையை திமுக அரசு அதல பாலத்திலே தள்ளிவிட்டது. காரணம், இன்றைக்கு கொங்கு மண்டலம் என்பது அம்மாவின் கோட்டையாக, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருப்பதால் முதல்வர் அவர்கள் எப்படியாவது இங்கே ஊடுருவிட வேண்டும் என்று பல முயற்சி செய்தும் இங்கே நடக்காத காரணத்தினால் இந்த பகுதி மீது அவர் கண்டும் காணாமல் இருக்கிறார். இங்கே பராமரிக்கப்பட்ட அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் அந்நிலையில் உள்ள 100க்கு அதிகமான கிராமங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றி இருக்கும் சகோதரர் திரு மகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பல்வேறு திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். திரு மகேந்திரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செயல்படுத்தி காட்டினார். தேசிய ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்தவர் திரு சண்முகவேல் அவர்கள். இதே தெய்வம் அம்மா அவர்களின் நன்மதிப்பை பெற்றவர், தொகுதி மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பை பெற்றவர். நெல் கொள்முதல் நிலையங்கள், விவசாயிகளுக்கான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் ஆலைகள் ஆகியவையும் உங்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்தவுடன் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுகவால் முடக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் புதுப்பொலிவோடு மீண்டும் தொடங்கப்படும். இங்கே அம்மா அவர்கள் குக்கர் திட்டம் அண்ணன் சண்முகவேல் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை